வணக்கம். இது உங்கள் தமிழ் தென்றல். பேக்கிங் சோடாவை வச்சு எப்படி நம்ம உடம்புக்கு எந்த விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம், யூசஸ் என்னான்றதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இது நம்ம உடம்பு சார்ந்த விஷயங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேக்கரியில் கேக்குக்கு பிஸ்கெட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற சோடா தான் இது. நம்ம கேக் செய்கிறதுக்கு தான் இதை பயன்படுத்துகிறோம். ஆனால் இது நம்ம ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். முகத்தில் இருக்க சுருக்கங்க, மார்க்ஸு, பிம்பிள்ஸு இதெல்லாம் சரியாகிறதுக்கு பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூனு, தேங்காய் எண்ணெய் 1/2 ஸ்பூனு இது நல்லா கலந்து பிம்பிள்ஸ் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, இல்லை மார்க்ஸ் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி கழுவுனோன்னா முகத்தில் இருக்க மார்க்ஸ் நாளடைவில் மறைஞ்சிடும். அதே மாதிரி மஞ்சள் நிறத்தில் பற்கள் இருந்ததுன்னா பற்கள் வெள்ளையாக மாறுறதுக்காக பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூனு, லெமன் ஜூஸ் 1/2 ஸ்பூனு, சமையல் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பல்லில் தேய்ச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம சாதாரணமாக பேஸ்ட்டு போட்டு ப்ரஷ் பண்ணோன்னா பற்களில் இருக்க மஞ்சள் கரை போய் பற்கள் வெள்ளையாயிடும். அக்கல்ல ஸ்மெல் வருது, வேர்வை நாற்றமாக இருக்குது, அதை போக்கணுன்னா 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அக்கல்ல தடவி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து நம்ம தேய்ச்சி கழுவினோன்னா அக்கல்ல இருக்க வேர்வை நாற்றம் சுத்தமாக போயிடும். கைகள் மற்றும் கால்களில் சன் டர்ன் ஆகிருக்கு, அதை ரிமூவ் பண்ணோன்னா பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் எடுத்துட்டோம், தேங்காய் எண்ணெய் 1/2 ஸ்பூனும் லெமன் ஜூஸும் கலந்து சன் டர்ன் ஆகிருக்கிற இடத்துல போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மசாஜ் பண்ணி கழுவினோன்னா சன் டர்ன் நாளடைவில் நீங்கிடும். கால் வெடிப்பு போகிறதுக்கு 1/2 பக்கெட் ஹாட் வாட்டரில் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸு, 1 ஸ்பூன் ஷாம்பு கலந்து அந்த தண்ணியில் காலை ஒரு 10 நிமிஷம் முக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் காலை ஒரு டூத் ப்ரஷ்னால் நம்ம கழுவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு நம்ம தேய்ச்சிட்டு வந்தோன்னா காலில் இருக்க வெடிப்பு சீக்கிரமே நீங்கிடும். தலைமுடியில் இருக்க பொடுகு போடுறதுக்கும் தலைமுடி நல்லா வளர்கிறதுக்கும் தலைமுடியை ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸும் கலந்த தண்ணியினால் தலைமுடியை கடைசியாக அலசிட்டு அதுக்கப்புறம் சாதாரண தண்ணி ஊற்றி அலசணுன்னா தலையில் பொடுகு இருந்தால் போயிடும். அதே மாதிரி முடி வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். கைகள் சுருக்கம் போகிறதுக்கு வெதுவெதுப்பான தண்ணீரில் பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூனு, தூளுப்பு 1 ஸ்பூனு, லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் இந்த மூணையும் நல்லா கலந்து கைகளை 5 நிமிஷம் தண்ணியில் முக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் கைகளை ஒரு லெமனால் சக்கரை தொட்டு ஸ்க்ரப் பண்ணணும். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சோன்னா கைகள் ஷைனிங்காக நல்லா மாறி இருக்கும். அதே போல் நகங்கள் பொலிவிழந்து உடைஞ்சி இருந்தாலும் நகங்கள் மஞ்சளாக இருந்தாலும் பேக்கிங் சோடாவும் லெமன் ஜூஸும் வச்சு நகங்களை கழுவினோன்னா நகங்கள் பளிச்சுன்னு நல்ல வெண்மையாக மாறிடும். இது மாதிரி பல விதத்தில் பேக்கிங் சோடா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது போல் பல பயனுள்ள குறிப்புகளுக்கு எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.